கலை இலக்கிய தொடர் 57 மகுடம் கலை இலக்கிய வட்டம் மட்டக்களப்பு தமிழ்ச் சங்கத்துடன் இணைந்து நடாத்திய பேராசிரியர் சி. மௌனகுருவின் சுருக்கமும் ஆக்கமும் 5 கூத்துப்பனுவல்கள் நூல் வெளியீட்டு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை 30/3/2025 மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் விநாயகமூர்த்தி ரஞ்சியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் கந்தியா ஸ்ரீ கணேசன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிக்கொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்தினை கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிறுவக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி பிரியதர்சினி யகதீஸ்வரனும் வரவேற்புரையினை மகுடம் பி. மைக்கேல் கொலினும் நிகழ்த்தினர். இங்கு வெளியான நூலின் முதல் பிரதியினை கிழக்கு பல்கலைக்கழக நூலகர் கலாநிதி தீசன் ஜெயராஜ் மற்றும் கவிஞர் பில்சன் சுதாகர் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அத்தோடு சிறப்பு பிரதிகள் நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது வெளியீட்டுரையினை மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க பொதுச் செயலாளர் சட்டத்தரணி மு. கணேசராஜாவும் நயவுரையினை கல்வியமைச்சின் மட்டக்களப்பு வலய இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி M.P. ரவிச்சந்திராவும் ஏற்புரையையும் நன்றியுரையும் இணைத்ததாக நூலாசிரியர் பேராசிரியர் சி. மௌனகுருவும் மாற்றினர். இப்புத்தக வெளியீட்டின் போது ஆடல் நிலம் குழுவினரால் பஞ்ச நதிகளின் கீதங்கள் எனும் கருப்பொருளில் கூத்து பாடல்கள் இசைக்கப்பட்டது. இந்நிகழ்வுகளை தனது வசீகர குரலால் தமிழூரால் அனுஷ்டிகா தொகுத்து வழங்கினார். அடுத்ததாக இந்த நிகழ்வில் பிரதமர்களாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விருதியாளர் பேராசிரியர் கந்தையா சேகரன் அவர்களை நாங்கள் என்னுடைய மட்டக்களப்பு மாநிலத்தில் வருக தொடர்ந்து ஒரு முக்கியமான நூல் வெளியீடு சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்திருக்கின்றோம். இந்த நூலாசிரியரை பற்றி நான் அதிகமாக கூற தேவையில்லை. என்றால் என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் எனது மட்டக்களப்பு மண்ணிலே மட்டுமின்றி ஈழத்தின் இலக்கிய பரப்பாக இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம் சார்ந்த அந்த பரப்பில் கூட மற்றும் வெளிநாடுகளில் கூட தன்னுடைய பெயரை மிகவும் ஆணித்தரமாக ஒரு சரித்திர ரீதியான முறையிலே பதிவு செய்து இயங்கிக் கொண்டிருப்பவர் எங்களுடைய பேராசிரியர் மௌனகுரு அவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் கூறுவதாக இருந்தால் நான் வேறு இடங்களுக்கு கூறுகின்றேன். பேராசிரியரை கௌரவிக்கும் வகையில் வெளியிடப்படும் இந்த 2003 இற்றை வரையான சுமார் 15 வருடகால அவரது கலைப்பயணத்தை அந்த நூல் ஆய்வு செய்திருந்தது. இன்று அவர் 80களை தொட்டு நிற்கின்ற ஒரு பெருமகனார். பேராசிரியர் தனது 60 வயதை கடந்த பின்னும் அதிகமாக இயங்கத் தொடங்கியுள்ளார். தொழில் சார்ந்த நிர்வாக சிக்கல்களின்றி அவர் சுதந்திரமாக செயற்பட தொடங்கி இருப்பதும் இந்த 15 வருடகால அவரது செயற்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பலருக்கு புரியும். இன நல்லுறவுக்காக கலையை அவர் பயன்படுத்திய விதம், சிங்கள கலைஞர்களுடனான அவரது தொடர்பு, அதனூடாக தமிழ் கூத்துக்கலையை தேசிய சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்றது, சிங்கள நாடக உலகின் பிதாமகனாக கருதப்படும் சரச்சந்திராவுடனான அவரது தொடர்பு, அதனூடாக அவர் தமிழ் கூத்துக்கலையை முழுருவாக்கம் செய்தது, கூத்தில் அவர் பயன்படுத்திய புதிய உத்திகள் என்பன தமிழ் நாடக உலகின் சரச்சந்திராவாக அவரை உயர்த்தியுள்ளது.
ஒன்றில் பண்பாட்டை பற்றி கலைப்பார், இலக்கியங்களை பற்றி கலைப்பார், சூழ்நிலையுடைய தாக்கங்களை பற்றி எல்லாம் கலைத்து வருவார். அநேக விஷயங்களை அவரிடத்தில் தான் கற்றுக்கொண்டேன். உதாரணத்துக்கு நான் பேசுகின்ற பேச்சினுடைய சொல் வளம் கூட பேராசிரியர் மௌனகுருவிடத்தில் இருந்து தத்தெடுத்த களவெடுத்த சொற்றாளர்கள் தான். இல்லாவிட்டால் நான் தொலைந்து போயிருப்பேன். உண்மை சார் அநேக புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நான் வியப்பது இந்த வயதில் இப்படி அவரால் இயக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த இயங்கியினுடைய பரம ரகசியம் என்ன? சார் இப்பொழுது அநேக புத்தகங்கள் எழுதிவிட்டால் அந்த பரம ரகசியம் மாத்திரம்தான் நமக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை மாத்திரம் அவர்கள் புத்தகமாய் வெளியிடுவாரா என்பார். இன்றைக்கு இருக்கின்ற சமகால பரம்பரையை நாம் புத்துணர்ச்சி பெற்று இன்னும் அநேகரை எழுப்ப முடியும். அது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சிலருடைய இந்த ஆளுமை திறன், இந்த ஒரு மாணவனாக இருந்து ஒரு நாடக ஆளுமையாக வளர்ந்த ஒரு பின்புலம் இந்த நூலின் தொகுப்பினை பார்க்கின்ற போது காணலாம். கர்ணன் போரும் தொண்டி நாடகம், கர்ணன் போர் வடமொழியிலே எழுதப்பட்ட ஒரு கூத்துக்கிறது. அதே போல தொண்டி நாடகம் 1464 எழுதப்பட்டிருக்கிறது. இது தென்மொழி பிறகு. இது ரெண்டும் முழுக்க எங்களுடைய பாரம்பரிய கூட்டு பிரதிகளை அவ்வாறு சுருக்கி இருக்கின்றார். அவருடைய பாரியாளர்களுக்கு பிளேண்டி கொடுத்தர நாங்கள் கூத்துகள் பழகி ஆடிய ஆட்டங்கள். நீங்க பாடி பாட்டல நான் பாடுறவங்க எங்களுடைய தீசன் பிரதம நூலகர்கள் கேட்டார்கள், என்ன இல்லாம பாடுறீர்கள் என்று. நாங்கள் முழுக்க எங்களுக்கு ஒரு பழக்கினவர். அங்கேதான் பாத்திரவன் தெரிவு செய்து தந்திருந்தார். ஆனால் தொடர்ந்து வந்த ஐபிகே சண்டைகளோடு 90 சண்டைகளோடு சார் கிழக்கு நோக்கி புலம்பெயர நாங்கள் தனித்து விடப்பட்டோம். 70க்கு முற்படம் 60 கடைசியிலே கொழும்பில மையம் கொண்ட புதிய நாடக ஓட்டம். அந்த புதிய நாடக ஓட்டத்துக்கு அடிப்படை காரணமாயிருந்தவர் வித்யானந்தனுடைய கூத்து மறுசீரமைப்பு. அதற்கு பிறகுதான் பார்க்கிறார்கள் இந்த கூத்து அம்சங்களை பயன்படுத்தி ஒரு புதிய நாடக உலகத்தை, புதிய நாடக தமிழ் நாடகத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்ற தேடலிலே தான் ஒரு புலமையாளர்கள் அங்கு இணைகின்றார்கள். அது கொழும்பிய மையம் கொண்டது. சுஹைல் ஹமீத், சுந்தரலிங்கம், தாசிசியஸ், பாலேந்திரா அவர்களோடு இளைய பத்மநாதன், மௌனகுரு அவர்கள். இந்த மையம் ஒரு கட்டத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டத்தில் 74 தோட்டம், தொடர்ந்து 74 நடந்த தமிழராட்சி படுகொலை, 77 நடந்த இனக்கலவரம் எல்லாம் நாடகக்காரர்களுடைய நாடகத்தை, யாழ்ப்பாணத்தை மையம் கொள்ள வைத்தது. அப்ப யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது மௌனகுரு அவர்கள் ஒரு ஆசிரியனாக வந்து உஸ்மானியா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது பேராசிரியர் கைலாசனுடைய அழைப்பின் பேரிலே அங்கே போர்க்களம் என்கின்ற ஒரு நாடகத்தினை ஆரம்பத்திலே செய்ததாக நாம் அறிகிறோம்.